வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன். 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்பொழுது அது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும். அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சந்தேகங்கள், வேலையில் வந்து ஒரு எமோஷனாக வருது, மற்றவங்க மேலே நிறைய குறை கண்டுபிடிச்சி அதனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரிடம் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளாலும் இளைய சகோதர சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 2, 5, 7ஆம் அதிபதி 2, 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி பருவத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியாமல் யாராச்சும் வந்து உங்களுக்கு நோட் பண்ணுறது, கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து அதிர்ஷ்டங்கள்லாம் நீங்கள் ஒரு சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நல்லாயிருக்கும். இந்த புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸ் நிறைய வரும். ஸோ ஏதாச்சும் ஒரு சந்தேகங்களோ ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கங்க. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றது, சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு தெளிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10, 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வந்தாலும் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி வர்றதுக்கான ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய எஃபோர்ட் நிறைய இருக்கும், பெரிய அளவில் வரணுங்கிற எஃபோர்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தின்னு சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 2ல் இருக்கார். அது ரோகிணி சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும். புதிய வீடு நில உலகங்கள் வாங்கலாம், குழந்தைகளுக்கான சில விஷயங்கள் பண்ணலாங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாகுது சந்திர தசாபுக்தி. சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் இந்த புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்து பேசணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது ஒரு 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது அவர் ராசி அதிபதியாக இருந்தாலும் கொஞ்சம் கணவன் மனைவிக்கின்ற தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், சந்தேகங்களால் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி அந்தரங்கள். ராகு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருங்க. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு வந்து பிரயாணங்களால் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சுயசாரத்தில் இருக்கும்போது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்களுமே நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். என்ன மாதிரி அலைச்சல்கள் இருக்குன்னா, தொழில் ரீதியான விஷயங்களில் நமக்கு போட்ட எஃபோர்ட், கொஞ்சம் கடன் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேஷ லக்னமாக வந்து புதன் தசாபுக்தி. புதன் வந்து பரிவர்த்தனை இருக்காருங்க. 2, 3 பரிவர்த்தனை இருக்கும்போது வேலை விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ புதிய செய்திகள் நடக்காதுங்கிற ஒரு விஷயம், திடீர்னு வேலை விஷயங்கள் நல்ல மாற்றமாக நடந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுக்தி. கேது 5ல் உங்களுக்கு வந்து கேதுவுடைய சாரத்திலே போகும்பொழுது குழந்தைகள் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும், நிறைய ரூல்ஸ் பேசுகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுக்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 3ல் இருந்தாலும் அவர் 2, 3 பரிவர்த்தனை இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பேசணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை,
மனதார வந்து ஒரு இறைவனை வந்து டெய்லி வந்து பிரார்த்தனை பண்ணுறதை வந்து பழக்கமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வருங்க. ஸோ பண்ணி பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கார். ஸோ வேலை விஷயமாக இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்கள்ட்ட குறை நிறைய கண்டுபிடிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதி புதன் பரிவர்த்தனை 2லேயே இருக்கும்போது நல்ல வருமானங்கள், கலைஞர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் வேலை விஷயங்கள் அற்புதமான விஷயங்களே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நடைபெறும் இந்த வாரத்தில். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும். 3, 7 கொஞ்சம் வந்து நம்ம கேரக்டரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மனசு சலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் 12ல் இருக்கும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கான பிரயாணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து மனைவிக்காக நிறைய வேலைகளை இழுத்து போட்டு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ரிஷபராசிக்காரங்க வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாவது இடவிடமாக பேசி நம்ம கொஞ்சம் வந்து இடவிடமாக மாட்டுவோம். அதனால் குடும்பத்தினரிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது. 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது வெளிநாடு அப்பா சார்ந்த விஷயங்கள், வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் வந்து வரும். சூப்பராக இருக்குங்க. ஒரு கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலையுமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் என்ன இருந்தாலும் சனி வந்து புதனுடைய அந்த நட்சத்திரத்தில் போகிற அந்த காலகட்டங்களில் வந்து மற்றவர்கள் நம்ம ஏமாற்றுவதற்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால் வந்து வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பி ஏமாறாமல் இருக்கிறது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க இதுவரை 10 பொது பலங்கள். இப்போ பாவு தசாபதி பலங்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள் வீடு நிலமுலங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்களுமே அற்புதமாக இருக்குது. சனி ஞாயிறு கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து 12ல் இருக்கும். சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். பெண்கள் மற்றும் மனைவி சார்ந்த உறவுகளுக்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபதிகள் குரு வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். கொஞ்சம் ஏடாவிடமாக பேசிடுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபதி சனி வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு நல்ல வருமானங்களை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள். இருந்தாலும் சில பேர் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபதி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கணும். கலைஞர்கள் குழந்தைகளால் வந்து நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷம் குதூகலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபதி கேது 4ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன மன உளைச்சல்கள் இருக்கும். 4ல் கேது நம்மளது தாயார் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது லோன் ப்ராசஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 6ஆம் அதிபதி உங்களுக்கு 2ல் வந்து பரிவர்த்தனை ஆகும்போது ஏதாச்சும் வந்து ஒரு வேலை இல்லாதவருக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வருமானங்கள் நல்ல ஒரு லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சுக்கிரனுடைய பரிவர்த்தனையில் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதியோட சந்திரன் உங்களுக்கு குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் பிரயாணங்கள் பண்ணுறமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து வேலை இல்லாதவருக்கு வேலை கிடையாது. வேலை சின்ன மன உளைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய
மூன்றாம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் பெருசாக இருக்கும், அதுக்காக அலைச்சல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீனராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான அலைச்சல்கள் நல்ல ஒரு அங்கீகாரத்துக்கான ஒரு போராட்டம்னா கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் அதிபதியான குரு அவர் வந்து ராசியில் இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்கள் இப்போ திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வந்து அவங்க வந்து பிரிந்த தம்பதிகளாக இருந்தாங்கன்னா அவங்க ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. சங்கமேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பேராசைப்படாமல் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி வந்து ரேவதி புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சில பேர் நம்மளை ஏமாத்துறது, ஆசை கட்டி ஏமாத்துறதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கேட்டதில் காசு கிடைக்கிறது எல்லாமே ரொட்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை இருக்குது. ஸோ பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து அங்கே ஆட்சி பலமோடு இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் மற்றபடி நாங்கள் இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள், இப்போ தசாபக்தி பலங்கள். மிதுன லக்னமாக வந்து சூரியன் தசாபதி, சூரியன் 3ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கான விஷயங்களுக்காக நிறைய போராட்டங்கள், நிறைய வந்து பிரயாணங்கள் பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக வந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் 2ஆம் அதிபதி நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும். வேலை விஷயங்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வேலையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருங்க. மிதுன லக்னமாக வந்து ராகு தசாபம், ராகு வந்து பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் பெரிய ஒரு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக வந்து குரு தசாபத்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி ராசியிலையும் புதிய தொழில் வாய்ப்புகள், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு, திருமணம் ஆவதற்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருங்க. மிதுன லக்னமாக வந்து சனி தசாபத்தி வந்துருங்க. சனி வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து 8, 9 என்பதே பிரயாணங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து புதன் உடைய சாரத்தில் இருக்கும்போது பேராசை காட்டி மற்றவர்கள் நம்ம ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி வந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், ரியல் எஸ்டேட் நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது 3ல் இருக்கும்போது முயற்சியில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் 12ஆம் அதிபதி, குழந்தைகளுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். பிரயாணங்கள், குலதெய்வத்திற்கான வழிபாடு வேண்டுதலுக்காக கொஞ்சம் வந்து பிரயாணம் பண்ணுற விஷயங்கள் சில பேருக்கு இருக்கும். ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், அதாவது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன மனசலனங்கள் எல்லாமே இருக்கும். எந்த மாதிரி விஷயங்களில் மனசலனம் இருக்குன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன மனசலனங்கள் தான் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான சூரியன், 2ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3, 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள், பக்கத்து வீட்டில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 4, 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகள் சம்மந்தமான விஷயங்களும் நிறைய வந்து உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து செலவு வைக்கும் தான் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. தாயார் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணால் தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் ஆசை காட்டி நம்மளை வந்து கடனில் இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான குரு, ஸோ 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும் நிறைய பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகுறது, தந்தை சார்ந்த உறவுகளாக வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள்னால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும்.
8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அது சனி வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் செலவுகளையும் கொஞ்சம் அலைச்சலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு வந்து அங்கேயே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் ஒரு 5ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து கொஞ்சம் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 முறை வந்து நம்ம யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் தேதி சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் செலவுகள், தாயார் சம்மந்தமான விஷயம் செலவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபதி பலன். கடகலக்கணமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் 2ஆம் அதிபதி 11லும் நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடகலக்கணமாக இருந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன மன உளைச்சல்கள் திங்கள் செவ்வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாகுது செவ்வாய் தசாபதி. செவ்வாய் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது வந்து நல்ல வருமானங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். தொழில் ரீதியான விஷயங்களை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வரமாக இருக்கும், சும்மா எங்கன்னா கடன் வாங்கிக்கிறோம் மாட்டிப்போம். அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளி மாநிலங்கள் வெளியில் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 6 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் உடல்நல கோளாறு அப்பாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போது கொஞ்சம் கால் பெயின் இந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்து கடக லக்னமாக சனி தசாபதி. சனி வந்து 7 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நம்ம கொஞ்சம் மன பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன மன உளைச்சல் வந்து போகும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் எந்த டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து புதன் தசாபதி இருந்தார்கள். புதன் வந்து பார்த்தா 3 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 12லேயே இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கடக லக்னமாவது கேது தேசாபதி இருக்கிறவங்க கேது 2ல் இருக்கணும், பார்த்து பேசணும். கொஞ்சம் ஏடாகூடமாக வெடுக்குன்னு பேசுகிறமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாவது சுக்கிர தேசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 12ல் இருந்து அவர் வந்து வீடு பராமரிப்பு வேலைகள், தாயாருடைய விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள், வண்டி வாகனம் கொஞ்சம் செலவழிக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை சூப்பராக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். 2 11ஆம் அதிபதி புதன் வந்து ஆட்சி வளர்தல் 11ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். நிலபுலன்கள், பூமி சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம்னா ஏதாவது நடக்காத ஒரு விஷயம் திடீர்னு நடந்த ஒரு பெரிய வெற்றி, நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11ல் இருக்கும்போது உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள், தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோட சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிலபுலன்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு, பிரயாணங்களாக ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடந்து ஒரு பெரிய லாபங்களையும் பெரிய வருமானங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வேலை செய்கிற இடங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதனால் வந்து லாபங்கள் பெருசாக வரமாக இருந்தாலும் யாராச்சும் கூட இருந்து நம்மளை கவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நீங்கள் எதிர்பார்த்தோட பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குது தசாபுக்தி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய ஏற்றங்களையும் பெரிய லாபங்களையும் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரிய வெற்றி கொடுக்கறதுக்கான விஷயங்களும் சூப்பராக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து வீடு, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை அற்புதமாக கொடுத்துருதுங்க.
அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக வந்து தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபங்களையோ சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்படும். அதனால் மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சிம்மலக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பூமி சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்களையும் பெரிய ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிம்மலக்னமாக வந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், ஒரு பெரிய வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள், பெரிய ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. சிம்மலக்னமாக வந்து குரு தசாபுத்தியந்திரம். குரு வந்து 5, 8ஆம் அதிபதி 11 இருக்கும்போது பெரிய லாபங்கள், இது விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பெரிய அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும். நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியம். சனி வந்து 6, 7ஆம் அதிபதி 8 இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கினுடைய பேச்சுவார்த்தைகள் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு 11 விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப நான் இந்த டைமில் வந்து எவ்வளோ காசு வருதோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவும் சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர தசாபுத்தியாந்திரன் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பழைய பூமி விற்பனை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, பழைய வண்டி வாகனம் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தியந்திரங்கள் வந்து பார்த்தா குரு வந்து விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுத்துரும். சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள். புதன் வந்து 11 இருக்கும்போது பெரும் பணம் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை நினைச்சதோடு ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியந்திரங்கள். கேது வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலையும் சில நேரத்தில் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் எமோட் ஆவீங்க, தனிமையை நினைச்சு போவீங்க, தனிமையில் உட்காந்து ஐயோ என்னடா அது இப்படி பண்ணியிருக்கே அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தியம். சுக்கிரன் வந்து 3, 10ஆம் அதிபதி 11 இருக்கும்போது உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களும் வந்து சிறப்பான பணங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வரவேற்புகள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 10 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்குங்க தந்தை சார்ந்த ஒரு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னிராசிகள் வந்து 3, 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8 இருக்கும்போது கொஞ்சம் கற்பனையிலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்திக்கிட்டு ஐயோ என்னமோ ஏதாமோ ஒரு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 10 இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து இப்போ எடுக்கிற முயற்சி ஃப்யூச்சரில் வந்து நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாகன விற்பனையில் இருக்கவங்க நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5, 6ஆம் அதிபதியான சனி வந்து 7 இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் குழந்தைகள் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 10 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபமும் நல்ல ஏற்றங்களும் கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சந்திரன் திங்கள் செவ்வாய் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 9 இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றிக்கான விதையாக இருக்கும். ஸோ இப்போ போடுற எஃபோர்ட் வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு லாபங்களையும் பெரிய ஒரு ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்ன இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபதி கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் 12ஆம் அதிபதி சூரியன் வந்து 9 இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து 3 அதாவது பிரயாணிக்கிறார். கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து திங்கள் செவ்வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே லாபகரமாகவும் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து 8 வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கற்பனையிலேயே வந்து ஒரு தவறுதலான ஒரு விஷயங்கள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி எமோஷன்ஸான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்னி லக்னம் வந்து ராகு தேசம் ராகு 6 இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான நல்ல ஒரு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து குரு தேசாவதும் குரு வந்து 4, 7ஆம் அதிபதி 10 இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான தொழில் ரீதியான விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான தொழிலையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் இப்போ எடுக்கிற எஃபோர்ட் வந்து பிற்காலத்தில் வந்து நல்ல ஒரு சம்பந்தம் அமைகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க.
கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் சனி வந்து 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் இருப்பவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தியும் புதன் வந்து 10ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் தொழில் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து கேது திசை கேது 12ல் இருக்கும்போது அதுவும் சுயசாரத்தில் இருக்கும்போது நம்ம வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக குழம்பி தனிமையில் உட்காந்து தூங்காமல் இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து எதுக்காக கவலைப்படுறோன்றது முதல்ல யோசிங்க. அது கடன் சம்மந்தமான விஷயங்களாக இருந்தால் அதுக்கான தீர்வு என்னன்றது யோசிங்க. அதை விட்டு நம்மை நாமே வர்த்திக்கிறதுனால எதுவும் வராதுங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தியும் சுக்கிரன் வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 10ல் ஆட்சி பலத்தோடு வெளிநாடு சார்ந்தவர்கள் நல்ல லாபங்களும் குடும்பத்துக்கு தேவையான பணங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வந்து இருக்கிறது 9ல் இருக்கிற. ஸோ 8ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு அங்கே இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சுவார்த்தை பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டியாக பேசிக்கிங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காமல் கொஞ்சம் வந்து மைல்டாக நியூட்ரலாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் வேலையில் நிறைய பிரயாணங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 4 5ஆம் அதிபதியான சனி 4 5ஆம் அதிபதி சனி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வண்டி வாகனங்கள் சின்ன சின்ன பழுதுகள் வீடு பராமரித்து இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு 9ல் இருக்கும்போது 3 6 9 பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வேலையில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9லே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள். ஸோ தசாபுக்தி பலங்கள் வந்து பார்த்தா துலா லக்னமாகுது சூரிய தசாபுத்தி சூரியன் 11ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் கொஞ்சம் எமோஷனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே படிப்படியாக சரியாகி எல்லாமே அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் எந்தவித வருத்தமும் கிடையாது. ஸோ கொஞ்சம் பிரயாணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். துலா லக்னமாகிறது செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து 7ல் ஆட்சி பலமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாகிறது ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து செயற்கை கரு தரிக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் சர்ப வழிபாடுகள் ஸோ எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தி 3 6ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும். பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். துலா லக்னமாக வந்து சனி தசாபுத்தி இருந்தவர்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஏதாச்சும் லோன் போட்டு பழைய வீடை கொடுத்துட்டு புது வீடு வாங்குறது புதிய வண்டிகள் வாங்குறதுக்கான வண்டி பராமரிப்பு வேலைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தார்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் ஆட்சி பலதும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது தசாபுத்தி கேது 11ல் இருக்கும்போது ஏதாவது கேசஸ் நடந்துட்டுருந்ததுன்னா இப்போ அந்த கேஸ்லேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதில் வந்து வெளியில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதம். துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தார்கள். சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் வரும். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் 8ஆம் அதிபதி என்னும்போதே கொஞ்சம் அது வெளிநாடு பிரயாணங்கள் வெளிநாடு பிசா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனைங்க மனதார வந்து டெய்லி வந்து ஒரு இறைவனை வந்து மனதார இறைவனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை லோன்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ 2 5ஆம் அதிபதியான குரு வந்து இப்போ வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வாக்கு
ஸ்தானத்தில் இதே 8ல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். குடும்பம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரலாம். குழந்தைகள் கொஞ்சம் நம்மகிட்ட ஏடாகூடமாக பேசுறது கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 3, 4ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த டைமில் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் உங்களுக்கு முயற்சியில் வந்து சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நம்ம சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸையோ ஒரு எமோஷன்ஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறது, உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனை தான், அது கொஞ்சம் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து பேதங்கள், கொஞ்சம் வந்து எமோஷனாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அவங்கவுங்க குடும்பத்தை பற்றி திட்டாமல் உங்களுக்குள்ளே சுமூகமாக போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து கொஞ்சம் தந்தை சார்ந்த ஒரு திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரர் சம்மந்தமான விஷயங்கள், நண்பர்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக வந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். ஸோ நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் பெரிய ஒரு முன்னேற்றங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சல் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவார். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசாபுக்தி இருந்தவங்க, ராகு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது கொஞ்சம் அம்மா சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். சில நேரங்கள் வந்து நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுக்தி. குரு வந்து 2, 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது குடும்பம், குழந்தைகளால் ஒரு மன உளைச்சல், டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதினும் சனி வந்து 3, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் உங்களோட முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தா சின்ன சின்ன சோம்பேறித்தனம் அப்பப்போ வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் டாப்அப் பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு ஒரு சிறந்த ஒரு நல்ல வழிகளை கண்டிப்பாக காட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னம் வந்து புதன் தசாபதி. புதன் வந்து 8ஆம் அதிபதி 8ல் ஆட்சி பலமோடு இருக்கும்போது மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் பெரிய பெரிய லாபங்கள் சொல்லி ஏதாச்சும் வந்து எக்ஸிட்டாக கடன் வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி அமைதியாக உட்காந்துருவீங்க. ஸோ எது நடந்தாலும் கொஞ்சம் யோசித்து முன்னேறுங்கள். அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் விநாயகருக்கு வந்து ஒரு அருகம்புல் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை கொடுத்துரும். இவங்க குடும்பத்தை அவங்க திட்டுறது, அவங்க குடும்பத்தை இவங்க திட்டுறது மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதுவும் டெய்லி பண்ணணும். இறைவனை வந்து நம்மளோட ஒன்றை வைக்கிற மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் திருமணம் கைகூடி வரும். யாருக்காச்சும் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் இப்போ பேச்சுவார்த்தை நடத்தும்போது சிறப்பான விஷயங்கள், நிலபுலன்கள் வாங்குறதுக்கான யோசனைகள் எல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2, 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது பழைய நிலபுலன்கள் விற்று புதிய நிலபுலன்கள் வாங்குறது, அதுக்கப்புறம் பழைய வண்டி இருந்தால் கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கான விஷயங்களும் சூப்பராக இருக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, நல்ல ஒரு எமோஷன்ஸ், நல்ல ரொட்டேஷன்ஸ்க்கான விஷயங்களும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான புதன் 7 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு
பதில் கண்டிப்பாக வருங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன வளர்ச்சி, திங்கள் செவ்வாயில் வந்து சின்ன தூங்க விடாத மாதிரி ஒரு சின்ன டென்ஷன்ஸ் வந்து போகும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சூரியன், 9ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கால் கைகளில் வந்து சின்னதாக ஒரு வலி வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சி ஒரு பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை ஏற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். மற்றபடி எனக்கு இதுவரை பார்த்தது வந்து உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபதி. தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம் வரணும். அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் கிளாஷ் ஆகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாகுது சந்திர தேசாவது. சந்திரன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து சின்னதாக திங்கள் செவ்வாயில் வந்து தூங்க விடாமல் ஏதோ ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஸோ அந்த டைமோடு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தி இருந்தாங்க. செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது அது 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது நிறைய குழந்தைகளுக்காக பிரயத்தனப்பட்டு கடன் வாங்குறது, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போன்ற விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாகுது ராகு தேசம். ராகு 3ல் இருக்கும்போது உங்களது முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகளும் பெரிய அளவில் சக்ஸஸ் ரேட்டிங்கும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபதியும், குரு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து புதிய நிலபுலன்கள் ஏதாச்சும் புதுசாக வாங்கணும், பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாவது சனி தேசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா 2, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் வைத்து புது சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தியந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 7லே வந்து ஆட்சி பலத்துடன் வியாபாரத்தில் நிறைய பார்ட்னர்ஸ், நிறைய ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. நல்ல ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. தனுசு லக்னமாக வந்து கேது தேசாபதி. கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9ல் இருக்கும்பொழுது பிரயாணங்கள் நிறையா பண்ணுவீங்க. பிரயாணங்களில் கொஞ்சம் வந்து நெருக்கடிகள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகள்கிட்ட உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு, வெளி மாநிலம் இருக்கும்போது கொஞ்சம் கவர்மெண்ட் செக்டார்ஸ், விசா சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தேசாபதி. சுக்கிரன் 7ல் இருக்கார். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி டெய்லி அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 3ல் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் நம்மளுக்கு தெரியாமல் கண்காணிக்கிறது, கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 4, 11ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறது, புதிய சொத்துக்கள், வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், லோன்ஸ் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் 6லே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். ஒரு பெரிய பதவி சம்மந்தமான விஷயங்கள், ஒரு ப்ரொமோஷன் சம்மந்தமான விஷயங்கள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சந்திரன். 7ஆம் அதிபதி சந்திரன் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் புதன் வியாழக்கிழமைகளில் கண்டிப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கையால் சின்னதாக ஒரு மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து ஆன்மீக பயணங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ மற்றபடி இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுக்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து 8ஆம் அதிபதி 5ல் இருக்கணும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மகர லக்னமாக வந்து சந்திர தசாபுக்தி நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து 4-11ஆம் அதிபதி. உங்களுக்கு நாளிலே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் கைக்கூடி வரதுக்கான புதிய வண்டி வாகன நிலபுலன்கள் வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மகர லக்னமாக இருந்து ராகு தேசாபுக்தி. ராகு 2லும் கவனமாக பேசணும். ஸோ ஏதாச்சும் எமோஷனாக பேசி அதனால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மகர லக்னமாக வந்து குரு தேசாபுக்தி. குரு வந்து 3-12ஆம் 6ல் இருக்கும்போது வேலை விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மகர லக்னமாக வந்து சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதனால் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து புதன் தசாபுக்தி. புதன் 6-9ஆம் அதிபதி 6ல் ஆட்சி படுத்தும். வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல அங்கீகாரம் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. மகர லக்னமாக வந்து கேது தேசம். கேது 8ல் இருக்கும். லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கடன் வாங்கும்போது இது தேவையாங்கிறத யோசித்து கடன் வாங்குறது எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுக்தி. சுக்கிரன் 5-10ஆம் அதிபதி உங்களுக்கு 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த கட்டத்தில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா 2லும் கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாச்சும் தடார்படான்னு பேசி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயம் நல்ல ஒரு செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி படுத்தும். புதிய ஒப்பந்தங்களால் தொழில் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 4-9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 5-8ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு அங்கே இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளால் சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்தாலும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்காது. 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு கேந்திரத்துக்கு இருக்கும்போது நல்ல யோகங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது குலதெய்வம் சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன குறைகளோ ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 10ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் புதிய இடத்துக்கு மாற்றம் தொழில் செய்கிற இடங்களை வந்து சின்னதாக மாற்றம் பண்ணலாமா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமாங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்ல ஏற்றங்கள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் குழந்தை பேர் இல்லாத அளவுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி கும்ப லக்னமாக வந்து சூரியன் தசாபதி. சூரியன் 7ஆம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல சந்தோஷங்களையும் குதூகலங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக சந்திர தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன சலசலப்புகளை திங்கள் செவ்வாயில் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சிறப்பான ஒரு ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி வந்தவர்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாக ராகு தசாபதி வந்தவர்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க கொஞ்சம் தட்டார்புடான்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள் குழந்தை இல்லாத குழந்தை பிறப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி சனி வந்து நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். குடும்பத்துக்கான விஷயங்களை கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கும்ப லக்னம் வந்து புதன் தசாபுக்தி 5-8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5லே ஆட்சி பலத்தோடும் குழந்தைகளை சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக இருக்காது கொஞ்சம் வருத்தங்கள் வரலாம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. கும்ப லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குன்னு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்காது. கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் 4-9ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது புதிய நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா
ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. மனதார வந்து இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு வந்து 4ல் இருக்காருங்க. 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வண்டி வாகனம் விற்பனை பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க கொஞ்சம் அதெல்லாம் வந்து நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடும் தந்தை சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இருக்கும்போது தாயாரிடமுக்கும் உங்களுக்கும் வந்து அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிலப்புலன்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து டீல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகளை வந்து ஒரு திங்கள் செவ்வாய் சின்ன மன உளைச்சல் ஏற்படும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. 6ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குது. புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்பொழுது தந்தை சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கணும் நல்ல பிரயாணங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள், புதிய ஐடியாஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பும் சூப்பராக இருக்குங்க. 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி சனி ஆட்சி ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்களை நினச்சி போவீங்க. ஸோ அதுக்கான சக்ஸஸ் ரேட்டிங் கண்டிப்பாக கிடைச்சிடும். இப்போ வந்து புது டெக்னாலஜி, புது விஷயம் மூலியமாக பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக வருங்க. ஸோ இதுவரை பார்த்து புது பலன்கள் இப்போ பார்த்து தசாபதி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் வந்து 6ஆம் அதிபதி 3ல் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருங்க. மீன லக்னமாக சந்திர தசாபதி சந்திரன் வந்து 5ல் இருக்கும்பொழுது 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணங்களை கொடுக்கும். குழந்தைகளுக்காக சின்ன சின்ன பிரயாணங்களோ அலைச்சலோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக கொடுத்துருங்க. திங்கள் செவ்வாயில் மட்டும் ஒரு சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருந்தது 9ஆம் அதிபதியாக இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவு நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மீன லக்னமாக வந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது பெரிய அலைச்சல்கள் இருக்கும். பெரிய லெவலில் வந்து முன்னேறணுங்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து பெரிய வெற்றி பின்னால் இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் வந்து லேட் ஆகுதோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாகுது குரு தசாபதினு குரு வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் ஆட்டோ கன்சல்டன்சி பண்ணுறவங்க, நிலப்புலங்கள் எல்லாமே நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மீன லக்னமாக வந்து சனி தசாபதி இருந்தவங்க சனி வந்து பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் சொல்லும். அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும், பெருசாக வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து 6ல் இருக்கும்போது வழக்கு விஜயங்கள் பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் அவுட் ஆஃப் கோர்ட் கூட போயிட்டு கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாக சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்தா 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் அது 4ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயாருக்கும் உங்களுக்கும் நிலப்புல விஷயங்களோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மனக்கசப்புகளோ ஒரு டென்ஷன் வரதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி யாரை பாதிக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ராசி பலனை பார்த்து எனக்கு ஜென்மகுரு வந்துருச்சு, எனக்கு டென்ஷனாக இருக்குது, ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க. அது வந்து என்றைக்குமே சந்திரனை மையமாக கொண்டு பார்க்குறது வந்து குரு பேச்சில் தான் பார்க்குறோம், ராசியில் பார்க்குறோம். பட் லக்னத்துக்கு பார்க்கும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஜென்ரலாக சொல்கிறேனே எப்படிலாம் வந்து குரு பேச்சு உங்களை பாதிக்குங்கிறது வந்து என்ன மாதிரி விஷயம்னா, நம்பர் 1 உங்கள் லக்னத்துக்கு வந்து குருவின் தசாபுக்திகள், அதாவது குருவுடைய தசாபுக்திகளோ இல்லாட்டி உங்களுக்கு நடக்கிற தசாபுக்திகளோ வந்து குருவுடைய நட்சத்திரம் நடக்கிற தசாபுக்திகள் நடந்ததுன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் அது நெகட்டிவான இடத்துல இருந்தால், உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 8ஆம் அதிபதி சிம்மராசிக்கால் வந்து 5 8ஆம் அதிபதி குரு வந்து பெரிய அஷ்டம குரு பயங்கர டென்ஷன் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா டிகிரி வைஸ் பார்க்கும்போது இவருடைய லக்னம் நம்ம விஜய் சாருடைய லக்னமும் பார்த்திங்கன்னா 5 8 தான் வரும். பட் என்னென்னா அவருடைய ஜனகால ஜாதகத்தில் குரு கும்பத்தில் இருக்கிறனால
சனியும் குருவும் வந்து ஒரு பரிவர்த்தனையில் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய யோகமாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு ராசி பலனை வச்சு முடிவு பண்ணாமல் அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா தான் தெரியும். அது மட்டும் உங்களுக்கு அந்த குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்ததுனா தான் அது எஃபெக்ட் ஆகும். அது நடக்கலைன்னா அதோடைய பர்சன்டேஜ் வந்து மிஞ்சி போனால் ஒரு 5% தான் நடக்கும். எல்லா காலமும் அப்படியே ஒரு வருஷமும் போட்டு அடிக்கும் உதைக்கும்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் பிரயாணிக்கிற நட்சத்திரங்கள் அது ரொம்ப மேஜராக வேலை செய்யும். உதாரணத்துக்கு வந்து குரு வந்து கடகத்துக்கு வந்து பயிற்சியாகி போகும்போது அவர் சுயசாரத்தில் இருப்பார். ஸோ புனர்பூசத்தில் போவார். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்தில் போவார். ஸோ பூச நட்சத்திரத்தில் போகும்போது என்ன ஆகும்னா சனியுடைய விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சனி திசை நடக்கிறவங்க, சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கும், ப்ளஸ்ஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும். அவங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆயில்யத்துக்கு போகும். ஸோ ஆயில்யத்துக்கு போகும்போது எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து பொதுப்படையாக வந்து ஒரு குரு வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க குருங்கிறவரை வந்து பார்த்திங்கன்னா நல்லவர், அவர் எல்லாமே கொடுத்துருவார். அப்படி கிடையாது. எல்லா லக்னத்துக்கும் வந்து குரு வந்து நல்லவரானா கிடையவே கிடையாதுங்க. சிம்ம லக்னத்துக்கு வந்து 5 8ஆம் அதிபதி குரு. ஸோ 5 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல அமைஞ்சார்னா அது 11ல் அமைஞ்சார்னா அது விபரீத ராஜகமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கேனாச்சும் அமைஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய மைனஸாக போடும். ஸோ குரு பயிற்சியை வந்து பிளைண்டாக எடுத்துக்காதீங்க. உதாரணமாக சொல்ல போனால் அதே குரு கன்னி ராசிக்காரர்கள் வந்து 7ஆம் அதிபதியும், மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ நாங்கள் லக்னத்துக்கு வந்து 7 7 பாதகஸ்தானம். அது வந்து கண்டிப்பாக ஒரு பாதகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த தசாபுத்தி காலங்களில் தான் உண்மையாக. ஸோ குருவை வந்து நீங்கள் பிளைண்டாக இது வந்து குரு வந்து எனக்கு தப்பாக பண்ணுவார் அப்படி பண்ணாலும் தப்பாகவும் எடுத்துக்காதீங்க, ராங்காகவும் எடுத்துக்காதீங்க. அந்த தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்கணும். இல்லை உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரம் அந்த நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகளை அந்த ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கடகத்தில் கிரகம் இருக்கோ அது மேலே குரு போகும்போது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 1971 72 பிறந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடகத்தில் வந்து கேது இருக்கும். ஸோ என்னை எப்படி சொல்கிறேன்னா என்னுடைய ஜாதகத்தில் வந்து கடகத்தில் கேது இருக்குது. ஸோ கடகத்தில் கேது இருக்குன்னா அப்போ குரு வந்து பேச்சியாகி வரார். பேச்சியாகி அங்கே வரும்போது அந்த குருவும் என்னோடய ஜனகால ஜாதகத்தில் இருக்க கேதும் மீட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தப்படுறது. அது காலகட்டம் என்ன ஒரு 2 மாதம் வச்சு செஞ்சுருவாங்கட்டு தான் உண்மை. எனக்கு என்ன தான் வேறு ராசி கீசி எது இருந்தாலும் அந்த கேது இருக்கிற இடத்தில் என்ன ஜனகால ஜாதகத்தில் கேது இருக்கிற இடத்துல அந்த குரு போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுமே ஒழிய. ஸோ இது நாடி முறைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி முறையில் பண்ணுறது பர்ஃபெக்டாக வருமே ஒழிய மற்றபடி வந்து ஜென்ரலாக வந்து குரு வந்து ஜென்மத்துக்கு வந்துட்டார் ரொம்ப கஷ்டப்படணும், 7.5 சனி வந்து வச்சு ரொம்ப கஷ்டப்படணுன்றதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா கூட என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடலாசிரியர். அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்தை அளித்தா பழனி பாரதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனிங்க அவருக்கு. அவர் என்ன சொல்கிறார் பத்திரிகைலாம் பார்த்தேன் 7.5 சனின்னு ரொம்ப பயங்கரமாக போட்டிருக்கானுங்க, ஆனால் இந்த டைம் தாங்க பணம் கொட்டுதுங்கிறது. காரணம் என்னென்னா ஒரு ஜனகால ஜாதகத்தில் வந்து ஒரு ப்ளஸ்ஸான இடத்துல சனி இருந்து அந்த தசாபுத்தி 8 வரும்போது பெரிய லாபங்கள். அன்றைக்கி வந்து அந்த சொல்கிறார் எனக்கு நேரமே இல்லைங்க அவ்வளோ பணம் வருதுங்கிற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜென்ரலாக எடுத்து மன உளைச்சல் பட்டுக்கிட்டு ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். இந்த யூடியூப்பில் வந்து உள்ள ப்ராப்ளமே என்னென்னா எந்த விஷயமாக இருந்தால் பிளைண்டாக நம்பிடுறது. ஐயோ எனக்கு இங்கே இருக்குங்க அங்கே இருக்குங்க அந்த மாதிரி இல்லைங்க. அது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் எப்படி லிங்க் ஆகுது, அந்த தசாபுக்தியிலோட எப்படி லிங்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணும் இல்லையா. ஜென்ரலாக வந்து குரு பயிற்சி இப்போ பலன்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்கிறது தான் உண்மை. ஸோ மற்றபடி என்னங்க இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.